அனைவருக்கும் வணக்கம். இப்போ கரண்டா இருக்கிற அப்டேட் என்ன தெரியுமா? தமிழக அரசியலில் கரண்டா இருக்கிற அப்டேட், கரண்ட் தான் அப்டேட். என்ன கரண்ட் அப்டேட்னு பார்க்குறீங்களா? கரண்ட் இல்லை. இரவு நேரத்தில் சென்னை பகுதியில் ஒரு மாநகராட்சி, ஒரு தமிழ்நாட்டோட தலைநகர பகுதியில் கரண்ட் கட் ஆகி நான் லாங் டைமாக பார்க்குறேன். ஒரு 10-15 வருஷமாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் மிட் நைட்டில் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அனைத்து பகுதிகளிலும் கரண்ட் கட் ஆனது இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அணில் மேலே ஏறி வந்து கரண்ட் கம்பியை கட் பண்ணிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் அணில் உள்ளே பூந்து கரண்ட் கம்பத்தை வந்து டேமேஜ் பண்ணிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை வேற என்ன சொல்ல போறீங்க? இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்ல போகிறீங்களா? சொல்லுவீங்க, நீங்கள் சொன்னாலும் சொல்லுவீங்க. அதை பல மேடையில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன புதுசாக என்ன? நீங்கள் இது இல்லை, இது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த மக்கள் வந்து, நம்ம மக்கள், தமிழ்நாடு மக்கள் வந்து எவ்வளோ அவதிப்படுறாங்கிறத உங்களுக்கு ஒரு வீடியோ மூலியமாகவே காட்டுறேன். அதை கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட ஃப்ரீ கரண்ட்டே எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் காசு கொடுத்தே கரண்ட் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு கரண்ட்டை மட்டும் ஒழுங்காக விட்டால் போதும். தொடர்ந்தோட 3ஆம் நாள் 11 மணிக்கு போகுது, 3 மணிக்கு தான் வருது. இங்கே பாருங்கள், வீட்டில் சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் எவ்வளோ தரமாக கஷ்டப்படுறோம். தயவு செஞ்சு சொல்கிறோம், உங்கள் ஃப்ரீ கரண்ட் வேணாம், காசு வாங்கிக்கோங்க, எங்களுக்கு கரண்ட் ஒழுங்காக கொடுத்தா போதும். பார்த்துறீங்களா சார்? இது என்ன தெரியுங்களா? உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனால் இவ்வளோ பெருசாக நடந்ததில்லை. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நீங்கள் கரண்டெல்லாம் கட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்த்து நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. டெய்லியுமா கரண்ட் கட் பண்ணுவீங்க? புரியலங்க சார். எல்லா கிராம பகுதிகளிலும் 3 மணி நேரம் கட் ஆகுது, நகர பகுதிகளிலும் 3 மணி நேரம் கட் ஆகுது, மாநகராட்சி தலைநகர சென்னையிலையும் 3 மணி நேரம் கட் ஆகுது. குழந்தைங்களை வச்சுட்டு நாங்களாம் என்னங்க கஷ்டப்படுறது? என்ன பண்ணுறது? குழந்தைங்க வச்சிருக்கிற பெற்றோர்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கிறத நீங்களே பாருங்க. கரண்ட் போச்சுன்னா ஒரு விஷயம், கரண்ட் போலனா ஒரு விஷயம். இது என்ன நடக்குது எனக்கே புரியல. ஆட்சி மாறிச்சுதான். கரண்ட தொட்டா ஷாக் அடிக்கும். இப்போ கரண்ட்ல இருக்கிற கரண்ட நினைச்சா எங்களுக்கு ஷாக் அடிக்குது.